அனைவரையும் டாக்டர் வருண்ஸ்வி சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை டிஸ்ட்ரிக்டோட 22 சட்டமன்ற தொகுதியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட்குள்ள 22 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல நார்த் சென்னை எடுத்துக்கிட்டா மாதாவரம், திருவெற்றியூர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எக்மோர், ராயபுரம், சேப்பாக், தௌசண்ட் லைட், திருவல்லிக்கேணி இந்த மாதிரி இருக்கு. இதே வெஸ்ட் சென்னையில எடுத்துட்டா மதுரவாயல், அம்பத்தூர், அண்ணா நகர், விருகம்பாக்கம்னு இருக்கு. சவுத் சென்னை எடுத்துட்டீங்கன்னா சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர் இந்த மாதிரி 22 சட்டமன்ற தொகுதிகள் நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்குங்க. இந்த தொகுதிகளில் யார் இந்த தடவை அது வேட்பாளர்கள் பிரகாசமா இருக்காங்க, யார் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத பத்தி நான் ப்ரிடிக்ஷன் அண்ட் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், போன எஸ்ஐஆருக்கும் இந்த எஸ்ஐஆரோட எலெக்ஷன் ரிப்போர்ட் படி நியர்பை 97 லட்சம் வாக்காளர்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை ரிமூவ் பண்ணது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாது. இது தொகுதி வாரியா கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30,000 to 40,000 ஓட்டு, ஒரு சில தொகுதிகளில் 1 லட்சம் ஓட்டு வரைக்குமே வாக்காளர் பட்டியலை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் மார்ஜினல் விக்டரி அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முந்தைய எபிசோட்ல எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 1000 ஓட்டு, அதாவது நியர்பை 10% மார்ஜின்குள்ள ஜெயிச்ச சட்டமன்ற தொகுதிகள் மட்டும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 71 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இந்த வாக்காளர்கள்ல ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படும். இதனால ஆட்சிகள் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் இங்க வருது. நம்ம இப்ப நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போன தடவை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருந்தோம். இந்த தடவை சென்னை டிஸ்ட்ரிக்ட். அதில் 7வது கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா மதுரவாயல். இந்த மதுரவாயல் கான்ஸ்டியூன்சி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மதுரவாயலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 எலெக்ஷன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதில் டிஎம்கே 2 தடவையும், ஏடிஎம்கே அதை சார்ந்த கட்சிகள் ஒரு தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா போன தடவை எலக்டோரல் லிஸ்ட்ல இருந்து இந்த தடவை 90,000 ஓட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முந்தைய எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நியர்பை 30,000 ஓட்டு வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே, ஏடிஎம்கே ரெண்டுமே ஆப்போசிட் கேண்டிடேட். இந்த தடவை அவங்களே தான் திருப்பியும் நிற்கிறாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப பெரிய டஃப் காம்படிஷனா இங்க நிலவும். ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய ஆப்போசிட் லீடரும் அதே கேண்டிடேட் தான் நிற்கிறாங்க, பெஞ்சமின் அப்படின்றவர், ஏடிஎம்கேவை சார்ந்தவங்க. டிஎம்கேவை சார்ந்த கணபதி அப்படின்றவர் நிற்கிறாங்க. இவங்க 2 பேருமே போன தடவை எலெக்ஷன்லையும் இதே கான்ஸ்டியூன்ட்ல நின்னாங்க. ஆக மொத்தத்தில் இதை பார்க்கும்போது இந்த ஜோன்ல மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் 2 தொகுதிக்குமே, 2 பார்ட்டிக்குமே வரப்போகுது. இதுல தேர்ட் பார்ட்டியான டிவிகே அவங்களுமே ஓட்ட பிரிக்க சான்சஸ் இருக்கு. இங்க டிஎம்கே 2வது தடவை திருப்பி வெற்றி பெறுமா, இல்லை ஏடிஎம்கே திருப்பி ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்றது இங்க ஒரு டஃப் காம்படிஷனாக தான் நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூன்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர். இந்த அம்பத்தூர் தொகுதி எடுத்துட்டீங்கன்னா இதுலயும் 3 தடவை எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 3 தடவையில டிஎம்கே 1 தடவையும், ஏடிஎம்கே அதை சார்ந்த கட்சிகள் 2 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க நிற்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுமே நியூ கேண்டிடேட்டா இருக்காங்க. போன தடவை நின்ன கேண்டிடேட் இந்த தடவை நிக்கல. அதே போல இந்த தொகுதியில லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் 50,000 ஓட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜெயிச்ச மார்ஜினல் விக்டரி 40,000 ஓட்டு தான். அதனால இந்த இடத்துல தடவை ஜெயிச்ச டிஎம்கே இந்த தடவை திருப்பி இந்த தடவை வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குமா அப்படின்றது இங்க ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த தொகுதியில போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சியில KN சேகர் அப்படின்றவர் நிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியில KN சேகர் அப்படின்றவருக்கு இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாதவரம் தொகுதி அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதுல 2 தடவை டிஎம்கேவும் 1 தடவை ஏடிஎம்கேவும் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதாவர தொகுதியில பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்பில் கன்சிக்யூட்டிவா 2 தடவை ஜெயிச்ச சுதர்சனம் அப்படின்ற கேண்டிடேட் தான் 3வது முறையும் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க தொகுதியில மார்ஜினல் விக்டரி 57,000 ஓட்டுக்கு பக்கமா மார்ஜினல் விக்டரியில போன தடவையே டிஎம்கே ஜெயிச்சு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எலக்டோரல் ஓட்ல போன தடவைக்கு இந்த தடவை ஒரு 30,000 ஓட்டு ரிமூவ் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சுதர்சனம் அப்படின்றவர் தான் இந்த தடவையும் ஜெயிக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்த கான்ஸ்டியூன்சி பாத்தீங்கன்னா இதே திருவெற்றியூர் அசம்பிளி. இந்த திருவெற்றியூர் அசம்பிளியில
இது வரைக்கும் 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அதை சார்ந்த கட்சிகள் வந்து 7 தடவையும், ஏடிஎம்கே அதை சார்ந்த கட்சிகள் வந்து 6 தடவையும் நியர்பை ஈக்குவலா வந்து ஜெயிச்சு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிலைநிறுத்தியிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நியர்பை 60,000 ஓட்டு வந்து போன தடவைக்கு இந்த தடவை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே போல அவங்க வந்து 37,000 ஓட்டு சதவீதத்துல போன தடவை ஜெயிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஜெயிச்சதை விட ரிமூவ் பண்ண கேண்டிடேட் ஓட்டு டபுள் த டைம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த தடவை போன தடவை நின்ன எம்எல்ஏ வந்து இந்த தடவை சிட்டிங் எம்எல்ஏ கேபி சங்கர் வந்து நிக்கல. அவருக்கு பதிலாக கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்து சுந்தர்ராஜன் அப்படின்றவர் நிற்கும் போது இவங்களுக்கு இங்க ஒரு மேஜர் டிராபேக்கா அமையுது. அதே போல ஆல்ரெடி ஆப்போசிட் கேண்டிடேட்டு கே குப்பன் அப்படின்றவரு அந்த தொகுதியில நின்று 50,000 ஓட்டுக்கு பக்கமா ஜெயிச்சிருக்காரு. அதே கேண்டிடேட் தான் இந்த தடவை நிக்கிறாங்க. இந்த ஹிஸ்டரி டேட்டா பேஸை பார்க்கும்போது கே குப்பன் ஏடிஎம்கேவை சார்ந்தவங்க வந்து இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு உண்டான மெஜாரிட்டி சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர். இந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில மொத்தம் 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 13ல டிஎம்கே அதை சார்ந்த கட்சிகள் வந்து 5 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 8 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை சிட்டிங் எம்எல்ஏ ஜான் எபினேசர் அப்படின்றவர் தான் இந்த தடவையும் திருப்பி நிற்கிறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் கேண்டிடேட் RS ராஜேஷ் அப்படின்றவர் தான் போன தடவையும் நின்னாங்க. இந்த தடவையும் அவருக்கு ஆப்போசிட்டா நிற்கிறாங்க. இதை பார்க்கும்போது இந்த தொகுதி ஒரு ரொம்ப டஃப் காம்படிஷனா இருக்கக்கூடிய தொகுதியாக தான் இருக்கு. ஏன்னா போன தடவை வந்து 42,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அதே போல எலக்டரல் ஓட் ஆஃப்டர் எஸ்ஏஆர்ல ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நியர்பை ஒரு 60,000 ஓட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 60,000 ஓட்டு ரிமூவ் பண்ணும்போது மார்ஜினல் விக்டரியை விட ரிமூவல் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால இங்க வந்து ஒரு டஃப் காம்படிஷன் நிலவக்கூடிய வழி அதிகமா இருக்கு. இந்த தொகுதியும் வந்து இழுபறியா தான் இருக்கும் ஜெயிக்கிறதுல. அடுத்த தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர். இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நியர்பை 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இதில் டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் அவங்க வந்து 11 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 2 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக கோட்டையாக இருக்குது. இதில் இன்னொரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியான டிவிகே அவங்க வந்து உள்ள வர்றாங்க. அதில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த கட்சியோட தலைவராகவும் இந்த தொகுதியில் வந்து காம்படிஷன் பண்ணுறதுனால there will be a tough competition between டிஎம்கே அண்ட் டிவிகேவா இருக்கும் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்டா நான் இங்கே வைக்கிறேன். பட் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் 80,000 எலக்டோரல் ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில். அது நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான பாயிண்டா இருக்கு. எவ்வளோதான் இருந்தாலும் மக்கள் எந்த மாதிரி ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். பட் டிஎம்கேவோட கருத்து கணிப்பு படி பார்த்தா RD சேகர் சிட்டிங் எம்எல்ஏ அவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முழு ஸ்கோப் இங்கே அதிகமாக இருக்கு. பட் மக்கள் வாக்களிச்சா டிவிகே விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கும் இங்கே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து இங்கே எப்பயுமே வந்து ஸ்டேபிள் இல்லை. ஏன்னா இதே மாதிரி போன தடவை மிகுந்த எதிர்பார்ப்போட கமல் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையம் ஒன்று ஆரம்பிச்சு அவரும் நின்னாங்க. மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு கூட்டம்லாம் நிறைய சேர்ந்தது. பட் அவர் எந்த ஒரு தொகுதியுமே ஜெயிக்கல. இந்த தடவை அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது டிவிகே ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது அனதர் ஒன் கொஸ்டின் மார்க். பட் இந்த தொகுதியோட ஸ்ட்ராங் ஹிஸ்டரியை பார்க்கும்போது RD சேகர் சிட்டிங் எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு 40% சான்சஸ் இருக்கு. அவர் ஜெயிக்க ஒரு 60% சான்சஸ் இருக்கு. இது வந்து 60-40 இருக்கக்கூடிய பிரகாசமாக தான் இந்த தொகுதி இருக்கு. அடுத்த அசம்பிளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்தூர் அசம்பிளி. இந்த குளத்தூர் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸ்லையும் டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் நின்றுருக்காரு. 3 தடவையும் கன்சிக்யூட்டிவா அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த தடவை 4வது தடவையும் அவர் தான் நிற்கிறாரு. போன தடவை ஸ்டாலின் அவர்கள் வந்து 70,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நியர்பை ஒரு 70,000 ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் தான் திருப்பியும் குளத்தூர்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது டிஎம்கேவோட கோட்டையாக தான் இருக்கு. அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம். இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நியர்பை 11 எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 11 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே 9 தடவையும், ஏடிஎம்கே 2 தடவையும் ஜெயிச்சு டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இங்க இருக்காங்க. இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன தடவைக்கு இந்த தடவை இந்த தொகுதியில நியர்பை
1 lakh ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆனா அவங்க ஜெயிச்சது என்னமோ மார்ஜினல் விக்டரி 37,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்த ஓட்டுகள் பிளஸ் தேர்ட் பார்ட்டியா டிவிக்கு வந்திருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப டஃபா இருக்கும். ஏன்னா இந்த தொகுதியில போன தடவை நிக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவும் இந்த தடவை நிக்கல. அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டில நின்னவங்களும் நிக்கல. இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் எல்லாமே புது கேண்டிடேட். பட் சான்சஸ் வந்து இவையெல்லாம் இருக்கு. இன்னொன்னு இந்த தொகுதியில ஆதவர்ஜுனா அப்படின்ற ஒரு டிவிகே கேண்டிடேட்டும் திருப்பி நிக்கிற அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதி வந்து காம்படிஷன் ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்குமா இருக்கும் அப்படின்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுல ஆதவர்ஜுனா அண்ட் எஸ்ஆர் விஜயகுமார் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த தொகுதியுமே ஒரு மதில் மேல் பூனை மாதிரி தான். பட் குறிப்பா சொல்ல வரணும் அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர் விஜயகுமார் அப்படின்ற ஏடிஎம்கே கேண்டிடேட் அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு அப்படின்றதான் எனக்கு உண்டான ஒரு வியூகமா இருக்கு. அடுத்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா திருவிக நகர். இந்த திருவிக நகர்ல இது வரைக்கும் டோட்டல் 3 எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே 2 தடவையும் ஏடிஎம்கே ஒரு தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இதுல கன்சிக்யூட்டிவா 2 தடவை வின் பண்ண சிவகுமார் அப்படின்றவரு இந்த தடவை அவங்க நிக்கல. அவங்களுக்கு பதிலா KS ரவிச்சந்திரன் அப்படின்றவர் வந்து நிக்கிறாரு. அதே மாதிரி போன தடவை ஆப்போசிட் PL கல்யாணி அப்படின்றவங்க வந்து ஏடிஎம்கே சார்பா நின்னாங்க. இந்த தடவை அவங்களுக்கு பதிலா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவங்க தான் நிக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எல்லா கேண்டிடேட்டுமே புது கேண்டிடேட்டா தான் இருக்காங்க எல்லா கட்சி சார்பாகவும். அதே மாதிரி மார்ஜினல் விக்டரி டிஎம்கேக்கு போன தடவை 55,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே போல எலக்டாரல் ஓட்ல இருந்து 40,000 ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணிருக்கும் போது இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. இந்த தொகுதியை பார்க்கும் போதுமே ஒரு டஃப் காம்படிஷன் தான் நிலவர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் டிஎம்கேக்கு இங்க வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதி அப்படின்றனாலையும் டிஎம்கே வந்து ஆல்ரெடி அவங்க 2 தடவை கன்சிக்யூட்டிவா வின் பண்ணி அவங்களுடைய போட்டுன்னு நிரூபிச்சனாலையும் தேர்ட் டைம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு அதிகமா இருக்கு. அடுத்த தொகுதியை பார்த்தீங்கன்னா எக்மோர். இந்த எக்மோர்ல வந்து 12 தடவை எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 தடவையில டிஎம்கே வந்து 11 தடவையும் ஏடிஎம்கே வந்து ஒரு தடவையும் ஜெயிச்சு டிஎம்கே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா அவங்க நிக்கிறாங்க. இந்த தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா போன தடவைக்கு இந்த தடவை நிக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுமே புது கேண்டிடேட் தான். அதை விட போன தடவைக்கு இந்த தடவை 1,40,000 ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிராபேக்கா தெரியுது. ஏன்னா போன தடவை ஜெயிச்சதோட மார்ஜினல் விக்டரி 38,000 ஓட்டு வித்தியாசம் தான். இந்த விக்டரி மார்ஜினல் விக்டரியை விட எலக்டரல் ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணது கிட்டத்தட்ட 3 மடங்கு விட அதிகமா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் டிவிகேவை சேர்ந்த ராஜ்மோகன் அப்படின்றவரும் இங்க களமிறங்குறாங்க. இது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மும்முனை போட்டியா இருக்கும். இந்த எலெக்ஷன்ல இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டியூவல் விக்டரியா தான் தோணுது. பட் இருந்தாலும் டிஎம்கே வந்து இந்த தொகுதியில நியர்பை 11 தடவை ஜெயிச்சு அவங்களுடைய கோட்டை அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அதனால டிஎம்கேக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமா இருக்கு. இருந்தாலும் இங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் தான். மெயின் காம்படிஷன் டிஎம்கேக்கும் அண்ட் டிவிகேக்குமா இந்த தொகுதியில இருக்கும் அப்படின்றதா என்னுடைய கருத்தா இருக்கு. அடுத்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா ஹார்பரை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில நியர்பை 13 எலெக்ஷன் நடந்திருக்கு. இதுல டிஎம்கே 12 தடவையும் ஏடிஎம்கே ஒரு தடவை. இங்க வந்து 2 தடவை சிட்டிங் எம்எல்ஏ வந்து சேகர் பாபு அப்படின்றவர் தான் ஜெயிச்சுட்டு 3வது தடவை இங்க வந்து நிக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா ராயபுரம் மனோ அப்படின்றவங்க இந்த தடவை நிக்கிறாங்க. போன தடவை வந்து வினோஜ் பி செல்வம் அப்படின்னு நின்னாங்க. அவங்கள விட கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த தொகுதியில கம்பேர் பண்ணும்போது போன தடவை விட இந்த தடவை 60,000 ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு சின்ன இம்பாக்ட் ரிசல்ட்ல வருமா அப்படின்றதான். பட் என்னதான் இருந்தாலும் ஆப்போசிட் கண்டஸ்டன்ட் இங்க வந்து புது ஃபேஸா இருக்கிறனால கன்சிக்யூட்டிவா சிட்டிங் எம்எல்ஏ 2 தடவை ஜெயிச்ச சேகர் பாபு வந்து இந்த தடவையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஸ்கோப் வந்து இங்க அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து டிஎம்கே அவங்களுடைய எலெக்ஷன் ஹிஸ்டரியை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்த தொகுதி அப்படின்னு பார்த்தா ராயபுரம் தொகுதி. இந்த ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 11 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 11 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அதை சார்ந்த கட்சிகள் 6 தடவையும் ஏடிஎம்கே 5 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் டிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க நியர்பை ஒரு 27,000 ஓட்டுல. பட் இதுக்கு ஆப்போசிட் கண்டென்ட்டா ஜெயக்குமார் அப்படின்றவங்க ஏடிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே சார்பா நிக்கிறாப்படி. அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2001 இருந்து கன்சிக்யூட்டிவா 4 தடவை எம்எல்ஏவா இருந்து ஜெயிச்சவங்க இன்னைக்கு 5வது தடவையா திருப்பியும் காம்படிஷன்ல இறங்குறாங்க. பட் ஆப்போசிட் கேண்டிடேட்டா டிஎம்கே சார்பில் போன தடவை ஜெயிச்ச சிட்டிங் எம்எல்ஏ வந்து இந்த தடவை நிற்காதது ஒரு மேஜர் டிராபேக்கா இருக்கு. அவங்களுக்கு பதிலாக சுபைர் கான் அப்படின்ற புது கேண்டிடேட் வந்து நிற்கிறாங்க. அப்ப இங்க பார்க்கும்போது ஆல்ரெடி 4 தடவை கன்சிக்யூட்டிவா ஜெயிச்ச பழைய எம்எல்ஏக்கு
டி ஜெயக்குமார் அதே தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்கே அடுத்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக் தொகுதி. இந்த சேப்பாக் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 11 எலெக்ஷன்ஸில் 10 எலெக்ஷன்ஸ் வந்து டிஎம்கேவும் ஒரு எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நின்று நியர்பை ஒரு 70,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதே போல் 30,000 ஓட்டு இந்த தடவை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்போசிட் போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி நின்னாங்க. இந்த தடவை ஏடிஎம்கே சார்பாக ஆதி ராஜாராம் அப்படின்றவர் வந்து நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேப்பாக் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் தான் திரும்பி வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இங்கே டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது. அடுத்த தொகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 லைட்ஸ் அசம்பிளி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நியர்பை 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸில் 8 எலெக்ஷன் வந்து டிஎம்கேவும் 4 எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை ஜெயிச்ச சிட்டிங் எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் அவரு தான் வந்து இந்த தடவை நிற்கிறாங்க. பட் ஆப்போசிட் பார்ட்டி போன தடவை பிஜேபியிலேருந்து குஷ்பு நின்னாங்க. இந்த தடவை ஏடிஎம்கே சார்பாக பழைய கேண்டிடேட் வளர்மதி அப்படின்றவங்களே நிற்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ஜேசிடி பிரபாகர் அப்படின்ற ஒரு டிவிகேலேருந்தோ ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக இங்கே வந்திருக்காங்க. இதில் சிட்டிங் எம்எல்ஏ போன தடவை மார்ஜினல் விக்டரியாக 32,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் எலக்ட்ரோரல் ரிஜிஸ்டரில் இந்த தடவை 20,000 கேண்டிடேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது இங்கே வந்து ஒரு டஃப் காம்படிஷன் நிலவுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு உண்டான டியூவல் டஃப் காம்படிஷனாக இருக்குது. அடுத்த தொகுதி அண்ணா நகர் அசம்பிளி. இந்த தொகுதியில் 11 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இதில் டிஎம்கே வந்து 10 தடவையும் ஏடிஎம்கே ஒரு தடவையும் ஜெயிச்சு டிஎம்கே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்காங்க. பட் இந்த தொகுதியிலையும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நியர்பை 1 lakh ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க போன தடவைக்கு இந்த தடவை. அதே போல் அனதர் ஒன் ட்ராபேக் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 2 தடவை ஜெயித்த சிட்டிங் எம்எல்ஏ இந்த தடவை அந்த தொகுதியில் நிற்காதது மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது. பட் ஆப்போசிட் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய கோகுல இந்திரா அவங்க ஏற்கனவே போன தடவையும் நின்றுருக்காங்க, அதுக்கு முந்தின தடவையும் நின்றுருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேயில் அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் கேண்டிடேட்டாகவே இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது புது சிட்டிங் எம்எல்ஏ இல்லாமல் புது கேண்டிடேட் நிற்கிறவங்களுக்கு மக்கள் வாக்கு அளிப்பாங்க அப்படின்றது தான் அனதர் ஒன் கொஸ்டின் மார்க். அதே போல் நியர்பை 1 lakh ஓட் ரிமூவ் ஆகிருக்கிறனால கோகுல இந்திராவுக்கு இந்த தடவை நிறைய சான்சஸ் இருக்க பிரகாசமாக இருக்குது. அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த தொகுதி பார்த்திங்கன்னா விருகம்பாக்கம் தொகுதி. இந்த தொகுதியில் மொத்தம் 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஒரு தடவையும் ஏடிஎம்கே அதை சார்ந்த கட்சிகள் வந்து 2 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் இந்த தொகுதியிலையும் நியர்பை 1 lakh ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் போன தடவை நின்ன சிட்டிங் எம்எல்ஏ தான் இந்த தடவையும் வந்து நிற்கிறாங்க. போன தடவை 18,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் ஆப்போசிட் கண்டென்ட்டான வீர்கை என் ரவி அப்படின்றவர் தான் இந்த தடவையே நிற்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் எந்த ஆப்போசிட் பார்ட்டி நின்னாங்களோ அவங்களே தான் இந்த தடவை நிற்கிறனால இங்கே ஒரு டஃப் காம்படிஷன் நிலவரத்துக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டியூவல் காம்படிஷனாக தான் இருக்கும். பட் மார்ஜினல் ஓட்டில் 20,000 ஓட்டுக்கு பதிலாக இங்கே 5 மடங்கு ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறனால ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்த தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சைதாப்பேட்டை அசம்பிளி. இந்த சைதாப்பேட்டை அசம்பிளியில் 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதில் டிஎம்கே 7 தடவையும் ஏடிஎம்கே 5 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 தடவை கன்சிக்யூட்டிவாக ஜெயித்த சிட்டிங் எம்எல்ஏ தான் நிற்கிறாங்க 3வது தடவையாக மா சுப்பிரமணியம் அவர்கள். அதே போல் ஆப்போசிட் கேண்டிடேட்டாக போன தடவை சைதை துரைசாமி டிஎம்கே சார்பாக ஏடிஎம்கே சார்பாக நின்னாங்க. இந்த தடவை அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு செந்தமிழன் அப்படின்றவர் நிற்கிறாரு. அதை பொறுத்த வரைக்கும் புது கேண்டிடேட் இங்கே நிற்கும்போது வாய்ப்புகள் கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது. 3rd தடவை கன்சிக்யூட்டிவாக ஜெயிச்சு நிற்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த தொகுதி டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராய நகர் அசம்பிளி. இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இதில் டிஎம்கே 8 தடவையும் ஏடிஎம்கே வந்து 5 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்
போன தடவை ஜெயிச்ச கருணாநிதி அப்படின்ற ஒரு டிஎம்கேவோட சிட்டிங் எம்எல்ஏ இந்த தடவை அந்த தொகுதியில் நிற்காதது மிகப்பெரிய பின்னடைவாக தெரியுது. அதே போல் ஆப்போசிட் கேண்டிடேட்டாக சத்யநாராயணன் போன தடவை 55,000 ஓட்டுகள் வாங்கி நியர்பை ஒரு மார்ஜினல் விக்டரியாக 137 ஓட்டு வித்தியாசத்தில் தான் டிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மார்ஜினல் விக்டரியை பார்க்கும்போது 0.1% மார்ஜினில் தான் டிஎம்கே வந்து போன தடவை டி நகர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் நியர்பை 50,000 ஓட்டுகள் வந்து ரிமூவ் ஆகிருக்கிறது அனதர் ஒன் மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. ஏடிஎம்கே இருக்கக்கூடிய சத்யநாராயணன் அப்படின்றவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றதா என்னுடைய கருத்து கணிப்புங்க. நெக்ஸ்ட் வந்து மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் நியர்பை 13 எலெக்ஷன் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷனில் டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 5 தடவையும், அதே மாதிரி ஏடிஎம்கே அவங்க வந்து 8 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை நின்ன வேலு அப்படின்றவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ. இந்த தடவையும் டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. அதே மாதிரி போன தடவை ஏடிஎம்கே சார்பாக நடராஜ் அப்படின்றவர் நின்று தோல்வி விட்டுறாங்க. 55,000 ஓட்டுகள் வாங்கி. இந்த தடவை பிஜேபி சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3வது ஓட்டா டிவிகேல இருந்து பி வெங்கட்ரமணன் அப்படின்றவர் வந்து நிற்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் டிஎம்கே வெஸ் பிஜேபி தான் இந்த தடவை வந்து மிகப்பெரிய டஃப் காம்படிஷனாக இருக்கும். அதுலேயும் போன தடவைக்கு இந்த தடவை நியர்பை 70,000 ஓட்டு வந்து இந்த தொகுதியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறது அனதர் ஒன் ட்ராபேக்காக தெரியுது டிஎம்கேக்கு. ஏன்னா போன தடவை அவங்க ஜெயிச்ச மார்ஜினல் விக்டரி 12,000 ஓட்டு வித்தியாசம்தான். இந்த 12,000 ஓட்டை கம்பேர் பண்ணும்போது நியர்பை 5 டைம்ஸ்க்கு மேலே அவங்களுடைய எலக்டோரல் ஓட்டு வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த தொகுதி ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும். பட் பிரைட் ஸ்கோப் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேக்கு சான்சஸ் இங்கே அதிகமாக இருக்குது. வேளச்சேரி தொகுதி இந்த அசம்பிளி எடுத்துட்டிங்கன்னா நியர்பை இதில் வந்து 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸில் டிஎம்கே 2 தடவையும் ஏடிஎம்கே 1 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியும் எடுத்துட்டிங்கன்னா இன்னி வரையும் இந்த தொகுதியில் காங்கிரஸ் போன தடவை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தொகுதிக்கு யார் கேண்டிடேட்டுன்னு இன்னி வரைக்குமே வந்து டிசைட் பண்ணி முடிக்காமல் இருக்குது. பட் ஆப்பனண்ட்டாக ஏடிஎம்கேல போன தடவை நின்ன எம்கே அசோக் அப்படின்றவங்க தான் இந்த தடவையும் ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக அங்கே நிற்கிறாங்க ஆப்போசிட்டில். போன தடவைக்கு இந்த தடவை 4,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து வெற்றி பெற்றாங்க. லோயஸ்ட் மார்ஜினல் விக்டரியில் தான் வந்து ஜெயித்தாங்க. அதே போல் ரிஜிஸ்டர்டு ஓட் எலக்டார்ஸில் போன தடவைக்கு இந்த தடவை கம்பேர் பண்ணும்போது நியர்பை 1,00,000 ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 1,00,000 ஓட்டை கம்பேர் பண்ணும்போது 20 மடங்கு மார்ஜினல் விக்டரிக்கு சமமாக இருக்குது. அதை பார்க்கும்போது எம்கே அசோக் அப்படின்ற ஏடிஎம்கே கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே மிகப்பெரிய பிரகாசமாக இருக்குது. அடுத்த தொகுதியை எடுத்துட்டிங்கன்னா சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸில் 2 தடவை டிஎம்கேவும் 1 தடவை ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் 2 தடவை அரவிந்த் ரமேஷ் அப்படின்றவர் கன்சிக்யூட்டிவாக டிஎம்கே சார்பாக ஜெயிச்சிருக்காரு. இப்போ 3வது தடவையும் அவர் தான் நிற்கிறாரு. ஸோ அதே மாதிரி கேபி கந்தன் அப்படின்றவர் வந்து போன தடவை ஏடிஎம்கே சார்பாக நின்ன எம்எல்ஏ தான் இந்த தடவையும் ஆப்பனண்ட்டாக இங்கே நிற்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே போன தடவை மார்ஜினல் விக்டரி நியர்பை ஒரு 35,000 ஓட்டு வித்தியாசத்தில் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் எலக்டோரல் ஓட் இந்த தடவை நியர்பை 1,50,000 ஓட்டு வந்து ரிமூவ் ஆகிருக்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குதுங்க இந்த இடத்துல. இருந்தாலும் கன்சிக்யூட்டிவாக 2 தடவை டிஎம்கே ஜெயிச்சனால இந்த தொகுதி ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும். பட் மார்ஜினல் ஓட் எலக்டோரல் 1.5 லட்சம் ஓட்டு ரிமூவ் ஆகிருக்கிறதுக்கும் மார்ஜின் ஆஃப் விக்டரி 35,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சதையும் கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு வந்து ரிமூவ் ஆகிருக்கிறது இங்கே ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. இந்த தொகுதி மதில் மேல் போன மாதிரி தான். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் தொகுதி பார்த்திங்கன்னா ஆலந்தூர் தொகுதி. இந்த ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸில் 7 டைம் வந்து டிஎம்கேவும் 5 டைம் வந்து ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் கன்சிக்யூட்டிவாக 2 தடவை ஜெயிச்ச சிட்டிங் எம்எல்ஏ டிஎம் அன்பரசன் அப்படின்றவர் தான் டிஎம்கே சார்பாக இந்த தடவையும் போட்டிடுறாங்க 3வது தடவை. அதே மாதிரி போன தடவை 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காப்படி. வளர்மதி அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு ஆப்போசிட்டாக இப்போ வளர்மதி அவங்க வந்து வேறு தொகுதிக்கு மாறிட்டாங்க. அதுக்கு பதிலாக எஸ் சரவணன் அப்படின்ற புது கேண்டிடேட் வந்து இங்கே நிற்கிறாங்க. பட்
இதை கம்பேர் பண்ணும்போது நியர்பை போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 1,00,000 ஓட்டு வந்து ரிமூவ் ஆகிருக்கிறது. அனதர் ஒன் மேஜர் ட்ராபேக். மார்ஜின் ஆஃப் விக்ட்ரி 40,000னா அதை விட 2 மடங்கு வந்து ஓட்டர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதும் இங்கே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் 2 தடவை ஜெயிச்சுட்டு 3வது தடவை வந்த டிஎம் அன்பரசன் அப்படின்றவருக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஓட்டு பிரகாசம் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டான சரவணன் அப்படின்றவர் ஒரு நியூ ஃபேஸ் அப்படின்றனால. இது வரைக்கும் நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ஸில் மொத்தம் 22 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்துருப்போம். இதில் டிஎம்கே சாலிடாக 7 சீட்டுகள் எந்த இடத்துலையும் வந்து அவங்க ஷூர் ஷாட்டாக அடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஏடிஎம்கே 4 சீட்டுகளை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது போக நம்ம சொன்ன டஃப் காம்படிஷன் அப்படின்றத வந்து நம்ம 11 தொகுதிகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 11 தொகுதிகளில் பொறுத்த வரைக்கும் 8 சீட்டுகள் வந்து ஏடிஎம்கேவும் 3 சீட்டுகள் வந்து டிஎம்கே கேப்சர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ என்னதான் ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்தாலும் நியூ கேண்டிடேட்ஸ் வந்தாலும் நம்மளுடைய வின்னிங் கேண்டிடேட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகிறதோ என்னவோ மக்கள் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின கருத்துக்களை நீங்களுமே பகிரலாம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.